Hello guys, welcome to Joy Tech Base. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டியூப்லைட்டோட சோக் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டியூப்லைட் பார்த்திங்கன்னா இதோட சோக் போயிடுச்சு, அதை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். காய்ஸ், உங்களுக்கு யாருக்காவது சோக்குன்னா என்னென்னு தெரியாமல் இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு நான் அதை பற்றி நான் வீடியோ வந்து உங்களுக்கு நான் தெளிவாக நான் போடுறேன். ஓகே காய்ஸ், வாங்க நாங்கள் இதை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, டேமேஜ் ஆன சோக்கை இப்போ நாங்கள் டியூப்லைட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக வாங்கி வச்சுக்கிற சோக்கை நாம் டியூப்லைட்டோட ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் கிடைக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா வந்து 450 ரூபா. இதை விட 1500 ரூபாய்க்கெலாம் இருக்குது. நமக்கு இது போதுன்றதால நான் இதை வாங்கிக்கிட்டேன். ஓகே, இந்த சோக்கோட மேல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பல்போட 2 சைட்டுக்குமான அவுட்புட்டில் கொடுத்துருப்பாங்க. அதோட தனியாக 2 வயர் இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஏசி கரண்ட்டை நம்ம இன்புட் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ நான் இதை பல்போட ஹோல்டரோட கனெக்ட் பண்ண போகிறேன். இதுதான் காய்ஸ் அந்த பல்போட ஹோல்டர். இதோட வந்து 2 வயர் வந்து கனெக்ட் ஆகிக்கிறத பார்ப்பீங்க. ஷாக்கில் இருந்து வர அவுட்புட்டை நம்ம இதோட தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், இந்த மெத்தடில் தான் காய்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, நாம் இப்போ கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நான் ஒரு சைடு இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ மற்ற சைட்டையும் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏசி இன்புட் வயர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அதோட 2 வயரை சேர்த்து ஜாயின் பண்ணி விட்ருவோம். ஓகே காய்ஸ், எல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சோக்கை டியூப்லைட்டோட ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த ஏசி இன்புட் வேறு இந்த ஹோல் வழியாக வெளியே தள்ளி விட்ருவோம். ஓகே காய்ஸ், இப்போ ஒரு வழியாக எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், இதில் ஸ்டார்டருங்கிற செட்டப்பே காணமேனு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு பதிலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோக்கை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த சோக் யூஸ் பண்ணதுனால ஸ்டார்டர் நமக்கு தேவையில்லை. இப்போ அதிகமாக வந்து இந்த சோக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டார்டர்ஸ் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே காய்ஸ், இந்த ஸ்டார்டருக்கும் சோக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நான் இன்னொரு வீடியோவில் விளக்கமாக போடுறேன். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பல்பை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே காய்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.